அறனருள் நிர்வாகிகளாக இருக்கின்ற தலைவர், நிறுவனர் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற சைவ அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் நன்றியுடன் செலுத்திக் கொள்கின்றேன். பேரன்பர்களே, இன்றைய நாள் 7ஆம் நாள் விழா. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருநாளாக அமைகின்ற இந்த நாளில் மதிப்பிற்குரிய சுவாமி தண்டபாணி அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது, இயற்கையாக இந்த நாள் உங்களுக்கு தலைமை உரைக்கு விடுபட்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். நான் சொன்னேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள்தான் என்னுடைய ஆய்வு தலைப்பு, இயற்கையாகவே நீங்கள் எனக்கு அமைத்திருக்கிறீர்கள். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னை தொடர்ந்து ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு சான்று என்பதாக சொன்னேன். இன்னொன்று, முதலில் நான் சென்னைக்கு சைவ சித்தாந்தத்திற்கு படிக்க வந்து தருமபுர ஆதீன சமய பிரச்சார நிலையத்தில் பேசியதுதான் முதல் சொற்பொழிவு. அதன் தலைப்பு அப்பர் அருள் அமுதம். அதையெல்லாம் அமைத்து கொடுத்தவர்கள் அன்றைக்கு இருந்த சாமி தண்டபாணி அவர்கள். இன்றைக்கு அறனருளில் சுந்தரரை அமைத்திருக்கிறார். அவருக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி, என்னுடைய நேரம் 11:10 வரை அமையும். அதற்குள்ளாக என்னுடைய தலைமை உரை அமைக்க இருக்கின்றேன். உங்களோடு ஒரு சிறிய விஷயத்தை முதற்கண் நோக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். என்ன என்றால், இன்றைய சுந்தர திருநாளிலே எனக்கு பின்னால் அமைகின்றவர்கள் மதிப்பிற்குரிய கிருத்திகா அவர்கள், 2வது கருணாசேகர் அவர்கள். கார்த்திகை பெண்கள் என்றாலே உங்களுக்கெல்லாம் தெரியும், சரவணன் அல்லது முருகனை வளர்த்தவர்கள், அல்லது கந்தன் என பெயர் புனைய உமையம்மை புனைத்த அந்த பெயருக்கு உரிய குழந்தைகளை முன்னதாக வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். அதற்கு பிறகு முருகன் யார் என்று கேட்டால், அவன் அருட்பெருஞ்சோதி என்பதாக சொன்னவர், தனிப்பெருங்கருணை என்பதாக சொன்னவர் வள்ளல் பெருமான். இந்த கருணா சாகரம்தான் தனிப்பெருங்கருணை. ஆக எனக்கு முன்னாக என்னை வளர்த்த கிருத்திகாவும் எனக்கு ஜோதியாக காட்டிய வள்ளல் பெருமானும் ஆகிய கருணாசேகருக்கு நடுவில் தர்பை புல்லால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சரவணன் என்பவனாகிய நான் உங்கள் முன் நிற்கிறேன். சரவணன் என்றால், சரகணம் என்றால் தர்பை புல். அந்த 6 பொறிகளையும் தீக்கடவுளை ஏகுதி என்று சொன்ன பிறகு அவன் வாயுவிலேயம் கொடுக்க அவன் கொண்டு போய் சரவணத்தில் சேர்த்தான் என்பதுதான் சரவணன் வந்த வரலாறு. சரவணம் என்றால் தர்பை புல். இந்த தர்பை புல் எது என்றால் சுத்தம். அதாவது சுத்தத்திற்கு நீங்கள் சுத்தமாக இல்லை என்றாலும் சுத்தமாக ஆக்கி உங்களுக்கு அந்த கிரியைகளை செய்வதற்கு தருப்பை. இன்னொன்று, அந்த முருகப்பெருமான் தான் திருஞான சம்பந்தர் சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு உதவி செய்தவர். இதெல்லாம் உங்களுக்கு ஆராய்ச்சியிலே தெரிய வரலாம். இன்றைக்கு தலைமை உரையிலேயே நான் ஆராய்ச்சி செய்ய முடியாது. தலைமை உரை என்றால் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். மதுரையிலே திருஞான சம்பந்தர் வெற்றி பெறுவதற்கு பாடுகிற தலம் மதுரை இல்லை. அவர் பாடுகிற இடம் தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாரர். நல்லாரர்தம் நாமம் போகமார்த்த என்பதும் தளிரில என்பதும் திருநள்ளாற்று பதிகங்கள். இந்த திருநள்ளாற்று பதிகத்தை ஏன் பாட வேண்டும் என்றால், முழுமையான கடவுளை வைத்து இந்த சைவத்தை வெற்றி கொள்ள வேண்டும். இதுதான் வேலை. இதற்கு உதவியவன் திருநள்ளாறு என்றால் தர்பை புல்லினுடைய தலைவன். அவ்வளவுதான். அதற்கு மேல் நீங்கள் இதற்கு மேல் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஆக ஒரு முழுமையான பரம்பொருள் என்ற வகையில் முருகப்பெருமான் நமக்கு நிற்கிறார். இங்கே 12 நாட்களும் உங்களுக்கு உணவு அமைத்து கொடுக்கிற அல்லது பரிமாறுகிற வேலையை செய்கிறவர்கள் கந்தகோட்டத்து அடியார்கள்.
ஆக எனக்கு இங்கே ஒரு என்ன குறிப்பு என்றால், நீங்கள் 12 நாட்களும் திருமுறைகளை அனுபவிக்கப் போகிறீர்கள். ஆனால் திருமுறையில் முதல் பேக்கேஜ் அல்லது முதல் கட்டமைப்பு எது என்று கேட்டால் தேவாரம். அதிலே 7வது திருமுறையில் பெருமான் நமக்கு முடித்து கொடுக்கிற கொள்கை என்ன என்று கேட்டால் மரணமிலா பெருவாழ்வு. இந்த திருமுறைகளின் வரலாற்றில் காரைக்கால் அம்மையார் கடவுளை ஒரு உலகமே இதுவரை சொல்ல முடியாத, எதன் சார்பிலும் சொல்லாத கடவுளுக்கான உருவம் என்பதாகவே காட்டிய ஒரு தலைமையாளர். அற்புதம் என்பதாக கடவுளை ஜோதியாக காட்டிய முதல் ஆள் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான். உலகத்திலேயே எந்த தத்துவவாதிக்கும் அல்லது தமிழிலும் கிடைக்காத வரலாறு. கடவுளை அனுபவித்திருக்கலாம், நிலம் என்று சொல்லியிருக்கலாம், நீர் என்று சொல்லியிருக்கலாம், அல்லது எதை வேண்டுமானாலும் கடவுள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுளை நின்னுருவோ மின் உருவம் என்பதாக முதலில் அடையாளப்படுத்திய, உலகத்திற்கு கடவுளின் வடிவம் இது என்று காட்டிய ஒரே ஒரு தலைவர் காரைக்கால் அம்மையார். அதற்கு பிறகுதான் இந்த உலகத்திலே புத்தரை வெற்றி கொள்வதற்கு ஒரு விஷயம் வேண்டும், அல்லது பௌத்தத்தை வெற்றி கொள்வதற்கு ஒரு விஷயம் வேண்டும். என்ன வேண்டும் என்றால், உயிர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டும். உயிர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்கு திருமூலர் இல்லை என்றால் அந்த வரலாறு சத்தியமாக ஆகியிருக்காது. எப்படி என்றால், இறந்து கிடக்கிற உடம்பை எழுப்ப வேண்டும். ஏதாவது சாகாத வீட்டில், சாவு இல்லாத வீட்டில் கடுகு கொண்டு வா என்பதாக புத்தர் சொன்னபோது இல்லை என்று கைவிரித்தது சிலப்பதிகாரம், மணிமேகலை வரை. வரலாற்றில், உலக வரலாற்றில் இறந்தவர்களை மறுபடியும் எழுப்பியதாக வரலாறு இல்லை. புத்தர் அதற்கு தெளிவான சாட்சியாக ஆகிறார். அப்போது கூடு விட்டு கூடுபாயிற வகையில் யோகத்திலே வல்லவரான திருமூலர் இங்கே வந்து அந்த இடையன் உடம்பை சாத்தனூரிலே சந்திக்கிறார். அந்த இறந்து போன உடம்பில் சொந்த உயிரை அதிலே கொண்டு வரவில்லை. இறந்து போன உடம்பில், உயிர் பிரிந்த உடம்பில் தன்னுடைய உயிரை இணைக்கிறார். இறந்து போன உடம்புக்கு உரிய உயிரை எழுப்பியிருந்தால் சமூகம் உயிர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை முதலில் ஒத்துக்கொள்ளாது. ஏனென்றால் உயிர் என்ற ஒன்று இல்லை, எங்கோ இறந்தவனை ஏதோ விஷத்தை முறித்து ஏதோ உடம்பை செயல்படுத்தி விட்டார் என்றுதான் சொல்லும். உடம்பு வேறு உயிர் வேறு என்று சொன்னால் வேறு ஒரு உயிரை இணைத்து அதை காட்டிய போதுதான் உயிர் என்ற ஒன்று உண்டு என்ற வெற்றியின் அமையும். அதற்கு பிறகுதான் திருஞான சம்பந்தரால் செத்த உடம்புக்கு உரிய உயிரையே கொண்டு வர முடியும். அது உயிர் என்ற ஒன்று வேறு உண்டு என்ற கொள்கை தெளிவாக செய்ய முடிந்தது. அதற்கு பிறகுதான் இறுதியிலே சுந்தரர் செய்தது என்ன? குலமும் இல்லை, முதலையும் இல்லை, உடம்பும் இல்லை, உயிரும் இல்லை, எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும் என்ற ஒரு செய்தி. ஆக மரணமிலா பெருவாழ்வு என்றால் உடம்போடு உயிரை சேர்ப்பது மட்டுமல்ல, உயிர் வாழ்ந்த உடம்பு இருந்த இடம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து காட்டுவதுதான் மரணமிலா பெருவாழ்வு என்று அந்த கொள்கையை முழுமையாக நிலைநிறுத்தியவர் சுந்தரர். அதை செய்து காட்டிய ஒரு வாய்ப்பை கடவுள் அவருக்கு வழங்குகிறான். அதிலே ஒரு வழிபாட்டு அடையாளம் என்ன என்று கேட்டால், சிதம்பரத்திலே இருக்கிற பெருமானை சுந்தரர் பார்க்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், பேரூரர்தம் பெருமானை பெரியானை தில்லை சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே. நான் சிதம்பரத்திலே பார்க்கிறேன், அங்கே தெரிகிற நடராஜ பெருமான் யார் என்றால் பேரூரர்தம் பெருமான். அவன் இங்கே பெரியவனாக தெரிகிறான். அதனால் என்ன அனுபவம் தெரியுமா? தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். இப்போ தடுத்தாள்றதுனா கல்யாணத்தை தடுத்தாள்றது அதெல்லாம் உலக வழக்கு.
ஆனால் யமன் வாயில் இடும் பொழுது என்னை சாகாமல் காப்பவன் இந்த நடராஜ பெருமான் என்று கொள்கையாக அறிவித்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அதற்கு பிறகு திருஞான சம்பந்தர் ஜோதியை எழுப்பி அதற்குள்ளே மனைவியின் கையை பிடித்து சிவய நம என்ற 5 எழுத்தாலே ஜோதியில் புகுகிறார். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜோதினா நெருப்பு என்று திராவிடர் கழகத்தினர் எழுதுவது இன்னும் நந்தனில் வேறு மாதிரிலாம் ஒரு இதழ் எழுதினார். அருணாச்சலம் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் அவங்கெல்லாம் இது பித்தலாட்டம் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அது எப்படிப்பட்டது என்று கேட்டால் உமாபதி சிவாச்சாரியார் வரலாற்றை படிக்கிறவர்களுக்கு தெரியும். சிதம்பரத்திலே நிகழ்ந்த வரலாறு. பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்து விடுகிறார் உமாபதி சிவம். ஆனால் அவனுடைய மனைவி குய்யோ முறையோ என்னுடைய வீட்டுக்காரனை எரித்து விட்டார் அந்த கிழவன் என்று அங்கே இருந்த அந்த குறுநில மன்னனிடம் முறையிடுகிறார். அவன் படைகளோடு வருகிறான் உமாபதி சிவாச்சாரியாரிடம். வந்து கேட்டால் உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த திருஷ்டிக்காக வைக்கிற அந்த முக்கல்லி, உடனே சப்பாத்தி கல்லின்னு நினைக்க வேணாம், முக்கல்லி அல்லது அந்த பால் குழந்தைகளுக்கு அந்த திருஷ்டி கழிக்கிற அந்த கல்லி அவருடைய அந்த மடத்தினுடைய எதிரிலே முளைத்து கிடக்கிறது. அரசனே இதை பார், இந்த கல்லியை எரிய வைக்க முடியாது, நான் பார்க்கிறேன், அது எரிகிறது பார். இதுதான் முத்தி. போய்கிட்டே இருக்கு. அவன் பார்க்குறான், ஓ இது நெருப்பு, சுடுகிற நெருப்பு இல்லை, அதை நான் ஜோதியாக ஆக்குகிறேன், நீ பார், இதுதான் நான் அவனுக்கு கொடுத்த முத்தி என்று செய்து காட்டுகிறார். செய்து காட்டிய பிறகு அவன் போய்விடுகிறான். உமாபதி சிவாச்சாரியாருக்கு அந்த கிராமத்தை எழுதி வைத்து விடுகிறான். அந்த பெத்தான் சாம்பானுடைய மனைவிக்கு நிலம் தானம் செய்து நீ வாழ்ந்து விடு, உன்னுடைய கணவன் சரியான இடத்திற்கு போய்விட்டான் என்று சொல்லிவிடுகிறான். இது வரலாறு. அப்போ முத்தி என்றால் என்ன என்று சொல்லி நம்ப வைப்பதற்கு ஒரு சாட்சி தேவை. இது உமாபதி சிவாச்சாரியார் காலம் 14ஆம் நூற்றாண்டு, திருஞான சம்பந்தர் காலம் 6-7. இந்த திருஞான சம்பந்தர் ஜோதியில் புகுந்ததை எப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் உபமன்யு முனிவர் தேவைப்படுகிறார். கைலாயத்தில் அமர்ந்து இருக்கிற உபமன்யு முனிவர், மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிற உபமன்யு முனிவர், எவனையும் எழுந்து வணங்காத உபமன்யு முனிவர், அல்லது எவரையும் எழுந்து வணங்காத உபமன்யு முனிவர். ஏன்னா சின்னவன் பெரியவன் யாருக்கும் எழுந்து வணங்க மாட்டார் சிவபெருமானை தவிர. அவர் எழுந்து நிற்கிறார். இதுதான் கைலை காட்சி. எழுந்து நின்ற உடனே மாணவர்கள் கேட்கிறார்கள், யாருக்காக இப்படி நம்முடைய குருநாதர் எழுந்து நிற்கிறார் என்று பார்த்தால் மேலே ஜோதி போகிறது, சுந்தர ஜோதி. அப்போ மரணமிலா பெருவாழ்வு என்றால் அந்த உருவம் ஜோதியாக மாறி செல்லும். இந்த வரலாறு திருஞான சம்பந்தர் தொடங்கி வைத்த வரலாற்றை விரிவாக புரிந்து கொள்வதற்கு சுந்தரர் தேவைப்படுகிறார். அவர் போகும் பொழுது பாடுகிறார். சுந்தரர் அப்படி அந்த கைலையிலே உபமன்யு முனிவர் பார்த்த பிறகு, என்னை கேட்டால் உபமன்யு முனிவர் பார்த்த பிறகு பாடிய பாடல் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அவர் அந்த அணுக்கன் வாயிலை அணுகுவதற்கு முன்பாக அதை பாடிக்கொண்டு செல்லுகிறார். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து பொன் அடிக்கே நான் என பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்துவான் எனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இதில் நான் சொல்ல வந்தது எனக்கு வேண்டிய வரி அல்லது தொடர். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன், இதான் வார்த்தை. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், ஆணை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொலா ஊனை உயிர் வெருட்டி ஒல்லியானை நினைத்திருந்தேன். இந்த அதாவது மீளக்கொலா ஊனை உயிர் வெருட்டி ஒல்லியானை நினைத்திருந்தேன் என்கிற வரியும், ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன் என்கிற வரியும் உங்களுக்கு புரிய வேண்டுமானால் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை படிக்காமலோ அல்லது வள்ளல் ராமலிங்க அடிகளாரை தெரிந்து கொள்ளாமலோ சொல்ல முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இது சத்தியம்.
எப்படி திருஞான சம்பந்தரை புரிந்து கொள்ள அந்த ஜோதி சுந்தரர் என்பதாக தேவைப்பட்டதோ அதே மாதிரி மரணமில்லா பெருவாழ்வில் இந்த ஊனை உயிர் வெருட்டி ஒல்லியான், இந்த ஜோதி ஜோதின்னு போடுறீங்கல்ல, அந்த ஜோதிக்கு தமிழ் வார்த்தை ஒல்லியான். ஒலியானை போடல, ஒல்லியானை. ஒலியானைங்கிறத எப்படி மனித பிறவி என்று திருநாவுக்கரசர் சொன்னாரோ அது மாதிரி ஒளியானை என்பதை ஒல்லியானை. அதான் அருட்பெருஞ்சோதி. பெரிய வார்த்தை தேவையில்லை, வள்ளலார் மாதிரி. அருட்பெருஞ்சோதினா ஒல்லி, அவ்வளோதான். ஒல்லினா அந்த லட்டுலா இல்லை, வளைனா ஒலி லகரம் பெரியலா. அப்போ ஒல்லி என்றால் அருட்பெருஞ்சோதின்னு ஒரு ஐப்பன் போட்டு அகராஜில் எழுதணும். அருட்பெருஞ்சோதியானை அப்படின்னா ஒல்லியானை. அதான் ஒலியானைங்கிறத அழுத்தி போடுறது. மனித பிறவி, மனிதன் நிலையானால் மனிதன். அப்ப இந்த ஒல்லியான் ஊனை உயிர் வெருட்டி, உடம்ப உயிர் வேலை வாங்கணும். இது ஊன் உயிர் வேறு செய்தான். ஏன் அதை தெளிவா சுந்தரர் போடுறாருன்னா 7 நிமிஷம். சுந்தரர் ஏன் ஊனை உயிர் வெருட்டின்னு தெளிவா சொல்றார் அப்படின்னா, அவர் ஜோதியில உடம்பாக அல்லது உடம்பே ஜோதியாக போய்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர் சொன்னா சரி, செத்து போகலன்னு அர்த்தம், உடம்பு பிரியலன்னு அர்த்தம், உடம்ப விட்டுட்டு போகலன்னு அர்த்தம். உடம்ப விட்டுட்டு போனார்னா அந்த சுந்தரர் என்கிற வடிவம் ஜோதியாக வராது. இன்றைக்கும் நீங்கள் அருளாளர்களை அனுபவிக்கிறீர்கள். திருஞான சம்பந்தர் வருவார், வள்ளலார் வருவார், எல்லோரும் இங்கே இருப்பார்கள். அறநருளருடைய தொண்டுக்கு எல்லாரும் இங்கே கண்டிப்பாக கூட்டமாக வருவார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியாது, ஆனால் 1-2 பேருக்கு இங்கே இருப்பவர்கள் தெரியலாம். அப்படி சில பேர் இருக்கிறார்கள் என்னுடைய வகுப்புக்கு வருகிறவர்கள். நான் பேசுகிற போது அல்லது கூட்டத்தில் அல்லது சரியான ஒரு ஒரு மன்றத்தில் நீங்கள் பேசுகிற அல்லது உங்களுடைய தொண்டுக்கு அந்த அருளாளர்கள் கண்டிப்பாக கூட்டமாக வந்து நிற்கிறார்கள். அது எல்லோருக்கும் தெரியாது, கண்டிப்பாக இருக்கிறார்கள். இதுல அதுக்கு உரிய வடிவம் தான் அந்த சுந்தர ஜோதியின் சுந்தரரை சொன்னது. அதுதான் ஊன் உயிர் வேறு செய்தல். இப்ப நான் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணல, இருக்கிற 6 நிமிஷத்துல ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லி உங்களுடைய மூளையை சுண்டி விட்டு நீங்க முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக செய்ய போறேன். ஒரு முக்கியமான திருக்குறள் உங்களெல்லாம் தெரியும். நிலையாமைங்கிற தலைப்பில், நிலையாமை திருவள்ளுவர் பாடின ஒரு முக்கியமான அதிகாரம். அதுல 3 பாட்டு செல்வத்துக்கு, செல்வம் நிலையாதது அப்படிங்கிறது. 7 திருக்குறள் உயிருக்கும் உடம்புக்குமான விஷயம் பற்றி நிலையாமை அதிகாரத்தில். அதுல ஒரு முக்கியமான பாட்டு 8வது பாட்டு திருக்குறள் 36வது அதிகாரத்தில் 8வது பாட்டு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பைனா முட்டை, முட்டை தனியாக கிடக்க பறவை பறந்தது போல உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு. இதுதான் திருக்குறள். எளிமையான பொருள் தெரியும் உங்களுக்கு, ஆனால் எளிமையான பொருள் இல்லை. அதில் நான் கஷ்டப்படுத்துறேன்லாம் நினைக்க வேணாம். திருவள்ளுவர் அறிவாளின்னு சொல்ல வர்றேன், அவ்வளோதான். முட்டை கனியே கிடக்க பறந்து போகிற பறவையை உயிர் என்று சொல்லுகிறார் திருமூலர். அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ சைவ சித்தாந்தத்தோட இங்கே தான் நான் சைவ சித்தாந்த துறைங்கிறத காட்டணும். எந்த காலத்திலேயும் அறிவு உள்ள சித்து என்கிற பொருள் அல்லது சேதனம் என்கிற பொருள் அல்லது அறிவு என்கிற ஆன்மா அறிவு இல்லாத உடம்பில் கலந்து மாறிவிடாது, சேர்ந்து விடாது. ஆனால் இங்கே இருக்கிற எவருக்கும் உயிர் தெரியாது, உடம்பு தான் கண்டிப்பாக தெரியும். சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனால, ஆன்மீகம் பேசுறதுனால, சின்ன வயசுலேருந்து உயிர் உயிர்னு சொல்றதுனால உங்களுக்கு உயிரை பற்றி பேச தெரியுமே தவிர உயிர்னா என்னன்னு தெரியாது, சத்தியமாக தெரியாது. படிக்கலாம் நீங்க. உங்களுக்கு நோய் வந்து உங்க உடம்பு கழண்டு தனியாக இருந்தால் உயிர் தெரியும். அந்த மாதிரி நோயாளிகளா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாதிரி எங்க வலிச்சாலும், பல்லு எடுத்தாலும் உயிர் போகுது, கால் நகம் வலிச்சாலும் உயிர் போகுது, உயிரும் உடம்பும் பிரியாத மாதிரி தான் வாழுகிறோம்.
இந்த வாழ்க்கையில் உடம்பு வேறு உயிர் வேறு என்று சொல்ல முடியாத வாழ்க்கை தான் இந்த உடம்பு வாழ்க்கை. படிப்பது வேறு, பேசுவது வேறு. இங்கே யாரும் தப்பிக்க முடியாது. உயிர் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. படிப்பதனால் தெரிவது வேறு. எனக்கு தெரியும், 96ல் ஒரு மரக்கிளை விழுந்து நான் கோமா ஸ்டேஜில் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். சாவறதுனா என்னன்னு தெரியும், வலியே இல்லாமல் தூக்கம் வருது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உயிர் தெரியல எனக்கு. எழுந்த பிறகு என் உடம்பு வலிக்குது, அவ்வளோதான். உயிர் என்ற ஒன்றை இந்த பிறவியில் தனியாக தெரிந்து கொள்ளுவதுதான் மரணமிலா பெருவாழ்வு. ஆனால் உடம்போட இருக்கணும். ஊனை உயிர் வெறுட்ட வேண்டும். உயிரானது இந்த உடம்பை இயக்கணும். அது என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு கண்டிப்பாக சிவபெருமான் அல்லது முருகப்பெருமான் என்கிற கடவுள் உண்டு என்பதிலே தெளிவான வாழ்க்கை இருக்கும். அப்போதான் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோன் அப்போதான் சொல்லுவீங்க. இப்போ சும்மா பயத்தில் சொல்லிட்டு இருப்பீங்க. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோன் எப்போ தெரியுமா சொல்லணும்? உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை வர்றவன் சொல்கிறது. அது நான் எதுக்கும் கவலைப்படலன்னு, உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை வந்தால் தான் நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அங்கே தான் சொல்கிற வார்த்தை அது. அந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்துடுது, எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, என் உயிர் போவாது, கடவுள் காப்பாற்றுவாங்கிற ஆள் அவன். அப்படி தான் மாசில் வீணையும் மாலை மதியமுமாக அவர் பார்க்கிறார். அப்போ அவருக்கு உயிர் தெரியுது. இந்த உயிர் உடம்ப தனியாக இருந்து ஊனை உயிர் வெறுட்டி உள்ளியான் என்கிற நடு ஜோதி தெரியும். இந்த நடு ஜோதி தான் உங்க உடம்பிலேயும் புகுந்தால் சுந்தர ஜோதி. இது எல்லா நாயன்மார்களும் பெற்றது. எப்படி பெற்றாங்கன்ற ஆராய்ச்சி இப்போ இல்லை. எப்படி இவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறது இன்னும் சித்தர்கள், இங்கே உங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்குமா தெரியாது, ஆனால் சித்தர்கள் சமுதாயங்கிறது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அவர்களை எல்லாம் சமாதி வைத்த பிறகும் அவர்கள் மரணமிலா பெருவாழ்வை அடைகிறார்கள் என்பது ராமலிங்க அடிகளார் வாக்கு. செத்த பிணத்தை சுடாதீர்கள் கழுதைகளே, புதையுங்கள், அது பெருமானுடைய தேகம், அவன் அதை மாற்றுவான் என்று சொல்லுகிறார். இதில் சமாதி வற்புறுத்தல்ல. அந்த இடத்துக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா இந்த சுந்தர அனுபவம் தான் அதை தெளிவாக காட்டுகிறது. ஒரு நிமிஷத்தில் முக்கியமான விஷயம், இந்த மரணமிலா பெருவாழ்வு தெரிய வந்தால்தான், ஜோதி தெரிய வந்தால்தான் உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியும். என்ன வார்த்தை என்று கேட்டால் உத்தமன் அப்படிங்கிற வார்த்தை. ஊனை உயிர் வெறுட்டி உள்ளியானை நினைத்திருந்தேன் அவர் சொல்றாருல்ல, அதுக்கு முன்னாடி ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன். இந்த வார்த்தையை முதலில் கடவுளுக்கு வழங்கியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது புருஷோத்தமன் அவங்க சொல்றது வேற. என்னுடைய உடம்பையும் உயிரையும் தனித்தனியாக காட்டி இரண்டிலேயும் அவன் இருக்கிறான், அவன் நடுவில் நாங்கள் நிலையாக வாழ்கிறோம், ஜோதியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற காலத்தில் உத்தமன் என்று கடவுள் தெரிவான். அதனால்தான் வள்ளலார் கேட்டார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்ப சுந்தரர் முடித்து வைத்ததை தொடக்கத்திலேயே கேட்கிறார் ராமலிங்க அடிகளார். அதே மாதிரி அருட்பெருஞ்சோதி அகவல்ல முடிவா எனக்கு என்ன அனுபவம் வேணும் தெரியுமா? சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக. இதுதான் விஷயம். இதுதான் அருட்பெருஞ்சோதி அகவலுடைய கடைசி வரி. அருட்பெருஞ்சோதி அகவல்ல அதுக்கு பிறகு போற்றி நின் பேரருள் போற்றி எல்லா இடத்துலையும் சொல்றது, அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி எல்லா இடத்துலையும் சொல்றது. ஆனால் அருட்பெருஞ்சோதி அகவலின் கடைசி செய்தி சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக. இது கடவுளுக்கு காட்டும் பொழுது சுந்தரர் உத்தமன் என்றார். மனிதன் அதே நிலையை பெறும்பொழுது உத்தமன் ஆதல். இதற்கான வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதை சொல்லி அந்த சுந்தர ஜோதியை வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.